Today's question is 3 gram of an oxide of a metal is converted into chloride and it's yielded 5 gram of chloride. Find the equivalent weight of the metals அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் ஆஃப் வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிராம் ஆஃப் மெட்டல் குளோரைடு வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ வந்து அதோட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் வெயிட்ன்றது வேற, மாலிகுலர் வெயிட்ன்றது வந்து நமக்கு வந்து வேற. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு கொடுத்துக்கிறாங்க, அது என்ன மெட்டல்னே கொடுக்கல, அந்த மெட்டலோட அட்டாமிக் வெயிட் வந்து நமக்கு தெரியாது. அப்புறம் ஆக்சைடு கொடுத்துக்கிறாங்க, அந்த ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆக்சைடு இருக்குதா, இப்போ மெட்டல் ஓன் இருக்குதா, இல்லை மெட்டல் ஓ2 இருக்குதா, இல்லை மெட்டல் ஓ3 இருக்குதான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி குளோரைடும் கொடுத்துக்கிறாங்க, இங்கேயும் நமக்கு வந்து மெட்டல் என்னன்னு கொடுக்கல. அப்போ மெட்டல் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சிடலாம், அதுலேருந்து நம்ம ஈக்குவல் வெயிட் கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு மெட்டல் ஆக்சைடு ஏதோ ஒரு மெட்டல் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டலும் கொடுக்கல, அந்த மெட்டலோட வேலன்ஸையும் கொடுக்கல. மாலிகுலர் வெயிட் வந்து இதுல வந்து கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் ஈக்குவல் வெயிட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இதுல என்ன பண்ண ஈக்குவல் வெயிட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட், வாட் இஸ் த ஈக்குவல் வெயிட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ வாட் இஸ் மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது மாலிகுலர் வெயிட்டுக்கும் அண்ட் ஈக்குவல் வெயிட்டுக்கும். ஓகேவா, அப்போ மாலிகுலர் வெயிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டமோட வெயிட் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டா ஒரு மாலிகுல்ல குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்டு மாலிகுல் இல்லையா. அப்போ அந்த மாலிகுலர் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தோட வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணா உங்களுக்கு எடுத்த மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ ஈக்குவல் வெயிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மாலிகுலர் வெயிட் தான். மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேசிட்டி இல்லை அசிடிட்டி இல்லை எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த நம்பரால வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்டை நம்ம டிவைட் பண்ணிட்டா இவங்களுக்கு எடுத்த ஈக்குவல் வெயிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துப்போம். சல்ஃபூரிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98 வந்து. ஓகேவா, அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 2 H+ டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்குது. அப்போ சல்ஃபூரிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது H2SO4. அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 2 H+ வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணணும். அப்போ அதோட பேசிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ மாலிகுலர் வெயிட் 98 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ ஈக்குவல் வெயிட் பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு வந்து வரும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்துப்போம். ஓகேவா, அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளவு வரும், கால்சியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 வந்து வரும், 74 வந்து வரும். கால்சியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 74. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எத்தனை OH கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது, 2 OH வந்து அது வந்து டொனேட் பண்ணும். ஓகேவா, CaOH ட்வைஸ், அப்போ 2 OH டொனேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இருக்குது. அப்போ அதோட அசிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 74 வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு எடுத்த ஈக்குவல் வெயிட் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம எடுத்துப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை OH வந்து டொனேட் பண்ணணும், ஒரு OH தான் டொனேட் பண்ணணும். அப்போ அதை நம்ம என்ன 1ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இந்த கேஸ்ல மாலிகுலர் வெயிட்டும் அண்ட் ஈக்குவல் வெயிட்டும் நமக்கு வந்து சேம் தான். ஓகேவா, அப்போ ஈக்குவல் வெயிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட அசிடிட்டி இல்லைன்னா அதோட பேசிசிட்டி இல்லைன்னா அதோட வேலன்சி இல்லை எத்தனை எலக்ட்ரான் வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அத்தனை டிவைட் பண்ணா இவங்களுக்கு எடுத்த ஈக்குவல் வெயிட் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, அப்போ நம்ம மோல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா கொடுப்போம், கிவ் வெயிட் டிவைட் பை பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்னு கொடுப்போம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவல் வெயிட் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிட் டிவைட் பை ஈக்குவல் வெயிட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ அங்கே மாலிகுலர் வெயிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஈக்குவல் வெயிட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, இதான் பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்முலா. இதோட இது என்ன பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவல்ஸ் ஆஃப் வந்து மெட்டல் ஆக்சைடு which is equal to கிராம் ஈக்குவல் ஆஃப் வந்து மெட்டல் குளோரைடு. ஓகேவா, அது மெட்டல் ஆக்சைடு இருந்து மெட்டல் குளோரைடா இருந்தாலும் சரி இல்லை என்ன ஃபார்மா இருந்தாலும் சரி கிராம் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா, மாலிகுலர் வெயிட் வந்து எப்பவுமே நமக்கு வந்து சேமா இருக்காது, பட் கிராம் ஈக்குவலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா சேமா தான் இருக்கும். ஓகேவா, அப்போ கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு நமக்கு என்ன ஃபார்முலா மெட்டல் வெயிட். ஓகேவா, மெட்டல் ஆக்சைடோட வெயிட் எவ்வளவு நமக்கு வந்து 3 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைட் பை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட். அப்போ ஈக்குவல் வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலோட ஈக்குவல் வெயிட் இல்லையா. அப்போ என்ன பண்ணா ஈக்குவல் வெயிட் ஆஃப் த மெட்டல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 2- வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மெட்டல் குளோரைடா நமக்கு வந்து மாற்றும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் குளோரைடு வந்து கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்டலோட ஈக்குவல் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து EMனு எடுத்துக்கிட்டோம். குளோரினோட ஈக்குவல் வெயிட் என்ன பண்ணா குளோரின் மைனஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூல நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ வெயிட் வந்து 3 கிராம் தான் மெட்டல் ஆக்சைடுக்கு. இங்க மெட்டல் ஆக்சைடு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து வரும். O வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் வந்து 2- வந்து இருக்கும். அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணா என்ன பண்ணா ஈக்குவல் வெயிட் நமக்கு என்ன கிடைக்கும் 8 வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் இங்க குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினோட அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் 35.5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ 35.5 வந்து கிடைக்கும். அப்போ இதோட வேலன்ஸ் வந்து 1 தான். அப்போ 35.5 வந்து நீங்க 1ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அதே 35.5 தான் வந்து வரும். ஓகேவா, ஸோ இங்க வந்து சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 35 கிடையாது 35.5 வந்து வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கரெக்டாக பண்ணிடுறோம்.
பண்ணிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைப்பிங் எரர் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றோம். அப்போ 5 into em plus 8 which is equal to 3 into em plus 35.5 ஜஸ்ட் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் வந்து நம்ம பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு என்ன வரும் 5 equivalent weight of the metal plus 40 which is equal to 3 equivalent weight of the metal plus 106.5. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் equivalent weight of the metal ஒரு சைடும் நம்பர்ஸ் வந்து இன்னொரு சைடு வந்து கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு வந்து ஃபைனல் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 equivalent weight of the metal which is equal to 66.5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ equivalent weight of the metal is equal to எவ்வளவு பார்த்தீங்கன்னா 66.5 divided by 2 நமக்கு என்ன வருது 33.25 வந்து வருது. அப்போ equivalent weight of the metal வந்து நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 33.25 தான் வந்து ஆன்சர். இங்க ஏ ஆப்ஷன் வந்து அந்த ஆன்சர் வந்து இருக்குது. அப்போ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான